உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். அதானி குழுமத்திற்கும் தமிழக அரசுக்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளில் எந்தவித ஒப்பந்தமும் செய்யப்படவில்லை என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி மின்வாரியம் தொடர்பாக எந்தவித ஒப்பந்தமும் மேற்கொள்ளவில்லை என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். சமூக ஊடகங்களில் தவறான தகவல் பரவி வருகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக தன்னிடம் நேரடியாகவோ அல்லது மின்துறை அதிகாரிகளிடனோ கேட்டு தெரிந்து கொண்ட பிறகே பதிவிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தி இருக்கிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம். மணிகண்டன், வணக்கம். அதானி குழுமத்திற்கும் தமிழக அரசுக்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளில் எந்த ஒப்பந்தமும் செய்யப்படவில்லை என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளித்திருப்பதாக அறிகிறோம். இது பற்றி அவர் மேலும் கூறியது என்ன? விரிவா விவரிங்க. வணக்கம். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட காமராஜ் தினசரி காய்கறி மார்க்கெட்டு புதிய கட்டுமான பணிகளானது தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இன்று அப்பகுதியில் நடைபெறும் கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். சுமார் 6,75,00,000 மதிப்பீட்டில் 160 கடைகள் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளின் போது ஆய்வு பணி முடிந்த பின் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது செய்தியாளர்கள் தரப்பில் அதானி மீது அமெரிக்காவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, இது தொடர்பாக தங்களது கருத்துக்களை கூறுவோம் என்று கேள்வி எழுப்பினர். அது குறித்து விளக்கம் அளித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி, அதானி குழுமத்திற்கும் தமிழக அரசுக்கும் கடந்த 3 ஆண்டுகளில் எந்த விதமான ஒப்பந்தங்களும் செய்யப்படவில்லை எனவும் மின்வாரியம் தொடர்பாக எந்தவித ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவித்தார். மேலும் இது குறித்து தெரிவித்த அமைச்சர், சமூக ஊடகங்கள் மற்றும் சில செய்தி நிறுவனங்கள் இது தொடர்பாக தவறான கருத்துக்களை பதிவிட்டு வருவதை மறுப்பு தெரிவித்த அமைச்சர், இது தொடர்பான எந்த விதமான கருத்துக்களையும் தன்னிடம் நேரடியாகவும் அல்லது மின்சாரத்துறை சார்ந்த அதிகாரிகளிடமும் கேட்டு தெரிந்து கொண்ட பின்னர் அது குறித்து செய்தியாக பதிவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.